Hello friends, welcome to my channel. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா ஒரு சூப்பரான மட்டன் பெப்பர் கிரேவி பார்க்க போறோம். இது ரைஸ், இட்லி, தோசை, சப்பாத்தி எல்லாத்துக்குமே ரொம்ப சூப்பரான சைட் டிஷ். கண்டிப்பா நீங்க மிஸ் பண்ணாம செஞ்சு பாருங்க. வாங்க ரெசிபிக்குள்ள போலாம். ஃபர்ஸ்ட் ஒரு மிக்ஸி ஜார்ல 2 டேபிள் ஸ்பூன் அளவு மிளகு வந்து ஆட் பண்ணிக்கோங்க. இந்த கிரேவிக்கு மிளகும் பச்சை மிளகாயும் தான் காரம். சோ மிளகு வந்து 2 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. அதை விட கொஞ்சம் கம்மியா வந்து ஜீரகம் ஆட் பண்ணிக்கலாம். 1.5 டேபிள் ஸ்பூன் அளவு நான் எடுத்துர்க்கேன் இன்னைக்கு. அதை விட கொஞ்சம் கம்மியா 1/2 டேபிள் ஸ்பூன் அளவு சோம்பு, அப்புறம் 2 டேபிள் ஸ்பூன் அளவு வந்து இஞ்சி, 6 ல இருந்து 7 பல்லு பூண்டு. இன்னைக்கு நான் 3 பச்சை மிளகாய் எடுத்துர்க்கேன் காரத்துக்கு. நீங்க இன்னும் கொஞ்சம் காரமா வேணும்னா நீங்க இன்னும் 2 பச்சை மிளகாய் கூட எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணிக்கலாம். எனக்கு வந்து இது மீடியம் சைஸ் தான் இருக்கும். குழந்தைங்க சாப்பிறனால காரம் கொஞ்சம் கம்மியா தான் நான் வைக்கிறேன். அப்புறம் 2 டேபிள் ஸ்பூன் அளவு வந்து நான் தேங்காய் ஆட் பண்ணிருக்கேன். இதெல்லாம் போட்டு நல்ல ஃபைன் பேஸ்டா இந்த மாதிரி நீங்க அரைச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் ஒரு குக்கர்ல நல்லெண்ணெய் ஊத்துங்க. நல்லெண்ணெய் ஊத்துனா மட்டும் தான் இந்த பெப்பர் கிரேவி வந்து நல்லா இருக்கும். கண்டிப்பா நீங்க நல்லெண்ணெய் ஆட் பண்ணுங்க. நல்லெண்ணெய் ஊத்துனதும் நான் ஒரு 1 கிலோ அளவுக்கு மீட் வந்து நல்லா வாஷ் பண்ணி மஞ்சள் பொடி போட்டு வாஷ் பண்ணி வச்சிருக்கேன். நான் ஆட் பண்ணிக்கிறேன். இந்த எண்ணெயிலே இந்த நீங்க கறியை வந்து நல்லா வதக்கி விடுங்க. கறியில இருந்து நல்லா வாட்டர் வந்து வெளியில விடணும். அந்த அளவுக்கு நீங்க வதக்கி விடுங்க. தண்ணி விடணும். பாருங்க தண்ணி விட்டுருச்சு. தண்ணி விட்டுட்டே வருது. இப்போ நம்ம என்ன பண்ணோம்னா ஒரு பாதி பெரிய வெங்காயம் வந்து நான் கட் பண்ணி வச்சிருக்கேன். அதை ஆட் பண்ணிக்கிறேன். 2 பெரிய தக்காளி வந்து நான் கட் பண்ணி வச்சிருக்கேன். அதையும் ஆட் பண்ணிக்கிறேன். நீங்க சின்ன தக்காளியா இருந்தா ஒரு 3 தக்காளி எடுத்துக்கோங்க. எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணுங்க. நல்லா வதங்கணும்னு அவசியம் இல்லை. நீங்க மிக்ஸ் பண்ணா போதும். மிக்ஸ் பண்ணதும் இந்த மாதிரி கண்டிப்பா நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. ரொம்ப சூப்பரா இருக்கும். இப்போ கறிக்கு எல்லாத்துக்கும் தேவையான அளவு நம்ம உப்பு ஆட் பண்ணிக்கலாம். உப்பு ஆட் பண்ணி கொஞ்சம் ஒரு 2 நிமிஷம் அப்படியே வதங்கட்டும். 2 நிமிஷம் வதங்கினதுக்கு அப்புறம் நம்ம அரைச்சு வச்சிருக்கோம்ல அந்த பேஸ்ட் வந்து நம்ம ஆட் பண்ணிக்கலாம். நான் இன்னைக்கு சொன்ன அளவு வந்து காரம் கொஞ்சம் மீடியமா தான் இருக்கும். காரம் இல்லாம இருக்காது, ரொம்ப காரமா இருக்காது, மீடியமா தான் இருக்கும். நீங்க கொஞ்சம் காரம் அதிகமா வேணும்னா நீங்க 2 மிளகாய் வந்து இன்னும் எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நல்லா இத வதக்கி விடுங்க. வதக்கி விட்டுட்டு இப்போ நீங்க உப்பு எல்லாம் செக் பண்ணிக்கோங்க. உப்பு எல்லாமே கரெக்ட்டா இருக்கான்னு செக் பண்ணிட்டு உப்பு போட்டுக்கோங்க. இப்போ கறிக்கு தேவையான அளவு தண்ணியும் ஆட் பண்ணிக்கலாம். லிட் போட்டு க்ளோஸ் பண்ணி நம்ம வந்து ஒரு 4 ல இருந்து 5 விசில் வந்து கண்டிப்பா விடணும். ஒரு மீடியம் ஃப்ளேம்லயே வச்சு 4 ல இருந்து 5 விசில் விடுங்க. வந்து நல்லா வெந்திருச்சு. இப்போ நம்ம நெக்ஸ்ட் இத தாளிச்சு விடுறதை நம்ம பார்க்கலாம். நான் அடுப்புல கடாய் வச்சு ஆயில் ஊத்திருக்கேன். தேவையான அளவு ஆயில் ஊத்திக்கோங்க. இப்போ கொஞ்சமா சோம்பும் நம்ம எடுத்து வச்சிருக்க கரம் மசாலா ஆட் பண்ணிக்கலாம். 1 இன்ச் பட்டை, அப்புறம் ஹோல் கரம் மசாலா எல்லாம் ஆட் பண்ணி நல்லா வதங்கட்டும். வதங்கினது கொஞ்சமா கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ நான் 200 கிராம் வந்து சின்ன வெங்காயம் நான் 2 கட் பண்ணி வச்சிருக்கேன். நீங்க கண்டிப்பா இந்த கிரேவிக்கு வந்து சின்ன வெங்காயம் நீங்க ஆட் பண்ணுங்க. அதுதான் நல்லா டேஸ்டா இருக்கும். நீங்க பெரிய வெங்காயம் ஆட் பண்ணீங்கன்னா அந்த அளவுக்கு டேஸ்ட் இருக்காது. கண்டிப்பா சின்ன வெங்காயம் ஆட் பண்ணுங்க. இப்போ நல்லா வந்து வெங்காயம் வதங்கிறதுக்கு கொஞ்சமா நம்ம salt ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சம் வெங்காயம் வந்து வதங்கட்டும். அப்பதான் நல்லா இருக்கும். வெங்காயம் வதங்கிடுச்சு. இப்போ நம்ம எடுத்து வச்சிருக்க கிரேவி வந்து நம்ம ஆட் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இந்த கிரேவில நம்ம எந்த மசாலாவுமே ஆட் பண்ணல. இருந்தாலுமே ரொம்ப சூப்பரா இருக்கும். எங்க வீட்ல இருக்க எல்லாரோட ஃபேவரட் டிஷ் கூட சொல்லலாம். இதை நீங்க ஒன்ஸ் ட்ரை பண்ணி பாருங்க. இந்த மாதிரி உங்களுக்கு இந்த டேஸ்ட் ரொம்ப பிடிச்சிருந்துச்சுனா இனிமே நீங்க மீட் எப்பப்ப கறி வாங்குறீங்களோ அப்ப இதே மாதிரி நீங்க ட்ரை பண்ணுவீங்க. கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. இப்போ நம்ம என்ன பண்ணனும்னா லிட் போட்டு க்ளோஸ் பண்ணி வைக்கலாம். ஒரு 10 மினிட்ஸ் வந்து நல்லா குழம்பு கிரேவி எல்லாம் செட் ஆகட்டும். பாருங்க நல்லாவே செட் ஆயிடுச்சு. இப்போ ஃபைனலா வந்து கறி லீவ்ஸ் ஆட் பண்ணிக்கோங்க. இந்த கிரேவிக்கு கருவேப்பிலை ஆட் பண்ணா மட்டும் தான் நல்லா இருக்கும். நீங்க கொத்தமல்லி ஆட் பண்ணா அவ்வளோ ஒன்றும் சூட் ஆகாது. சூப்பரான மட்டன் மிளகு கறி வந்து சூப்பராகவே ரெடி ஆயிடுச்சு. கண்டிப்பா நீங்க இதை ட்ரை பண்ணி பாருங்க. ட்ரை பண்ணி பார்த்து உங்களோட கமெண்ட்ஸை கண்டிப்பா போஸ்ட் பண்ணுங்க. இவ்வளோ நேரம் பொறுமையா என்னோட வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி.